ஓம் சாந்தி 22/1/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இது ஆரம்பமும் முடிவும் அற்ற உருவாக்கப்பட்ட நாடகம் ஆகும். இது மிகவும் நன்றாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதனுடைய கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் வருங்காலத்தை குழந்தைகள் நீங்கள் நல்ல முறையில் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். கேள்வி: எந்த கவர்ச்சியின் ஆதாரத்தில் அனைத்து ஆத்மாக்களும் உங்களிடம் ஈர்க்கப்பட்டு வருவார்கள்? பதில்: தூய்மை மற்றும் யோகத்தின் கவர்ச்சியின் ஆதாரத்தில் அனைத்து ஆத்மாக்களும் உங்களிடம் ஈர்க்கப்பட்டு வருவார்கள். இதன் மூலமே உங்களுடைய வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே செல்லும். மேலும் போக போக தந்தையை சட்டென்று தெரிந்து கொண்டு விடுவார்கள். இவ்வளவு எண்ணற்றவர்கள் அனைவரும் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்தார்கள் என்றால் பலர் வருவார்கள். எந்த அளவுக்கு காலதாமதம் ஆகுமோ அந்த அளவு உங்கள் மீது ஈர்ப்பு அதிகரித்து கொண்டே செல்லும். ஓம் சாந்தி. ஆத்மாக்களாகிய நாம் பரந்தாமத்திலிருந்து வருகிறோம் என்பது ஆன்மீக குழந்தைகளுக்கு தெரியும். புத்தியில் இருக்கிறதல்லவா? எப்போது அனைத்து ஆத்மாக்களும் வருவது என்பது முடிந்து இன்னும் சிலர் மட்டுமே மீதம் இருப்பார்களோ அப்போது தந்தை வருகின்றார். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பது மிகவும் சகஜமாகிவிட்டது. தூர தேசத்தில் வசிப்பவர் அனைவருக்கும் பின்னால் கடைசியில் வருகின்றார். இன்னும் சிலர் மீதம் இருப்பார்கள். இதுவரையிலும் கூட மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே இருக்கிறதல்லவா? இதையும் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். அதாவது தந்தையையே தெரிந்து கொள்ளவில்லை எனும்போது சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை எப்படி அறிவார்கள்? இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம் அல்லவா? எனவே நாடகத்தின் நடிகர்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எப்படி எல்லைக்கு உட்பட்ட நாடகத்தின் நடிகர்களை கூட தெரிந்திருக்கின்றது, இன்னாருக்கு இந்த நடிப்பு கிடைத்துள்ளது என்பதைப் போல எந்த விஷயம் கடந்த காலமாக ஆகிவிடுகிறதோ அதனை பிறகு சிறிய நாடகமாக உருவாக்குகிறார்கள். எதிர்காலத்தை அப்படி உருவாக்க முடியாது. கடந்த காலமாக இருந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு மேலும் அதில் கொஞ்சம் கதையை சேர்த்து அதை நாடகமாக தயாரிக்கிறார்கள். அதையே அனைவருக்கும் காட்டுகிறார்கள். எதிர்காலத்தை பற்றி அறிவதில்லை. இப்போது நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள், நமது தந்தை வந்திருக்கின்றார், ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது என்று. நாம் ஆஸ்தியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் வந்தபடி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் வழி காட்டுகிறோம், தேவி தேவதா பதவியை அடைவதற்காக. இந்த தேவதைகள் இவ்வளவு உயர்வானவர்களாக எப்படி ஆனார்கள் என்பது கூட யாருக்கும் தெரியாது. உண்மையில் ஆதி சனாதனம் என்பது தேவி தேவதா தர்மமே ஆகும். தமது தர்மத்தை மறந்துவிட்டதால் எங்களுக்கு எல்லா தர்மமும் ஒன்றுதான் என்று சொல்லிவிடுகிறார்கள். பாபா நமக்கு படிப்பை கற்றுத்தருகின்றார் என்று குழந்தைகள் நீங்கள் இப்போது அறிவீர்கள். தந்தையின் வழிப்படிதான் சித்திரங்கள் முதலானவை உருவாக்கப்படுகின்றன. பாபா தெய்வீக திருஷ்டியின் மூலம் படங்களை உருவாக்க வைத்து கொண்டிருந்தார். சிலர் பிறகு தமது புத்தியை பயன்படுத்தியும் உருவாக்குகின்றனர். குழந்தைகளுக்கு இதையும் புரிய வைத்துள்ளார். நடிகர்களாக இருக்கின்றோம், ஆனால் படைப்பவர், இயக்குனர் முதலானவரை யாருக்கும் தெரியாது என்பதை கண்டிப்பாக எழுதுங்கள். தந்தை இப்போது புதிய தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். பழையதிலிருந்து புதிய உலகம் என்பது உருவாக வேண்டும். இதுவும் புத்தியில் இருக்க வேண்டும். பழைய உலகில்தான் தந்தை வந்து உங்களை பிராமணர்களாக ஆக்குகின்றார். பிராமணர்கள்தான் பிறகு தேவதைகளாக ஆகின்றனர். எவ்வளவு நன்றாக உள்ளது இந்த யுக்தியை பாருங்கள். அனாதியாக உருவாக்கப்பட்ட நாடகம் இதுவாகும். ஆனாலும் மிகவும் நன்றாக உருவாகியுள்ளது.
உங்களுக்கு ஆழத்திலும் ஆழமான விஷயங்களை தினமும் சொல்லியபடி இருக்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார். விநாசம் தொடங்கிவிட்டால் குழந்தைகளாகிய உங்களுக்கு கடந்த காலத்தின் முழு வரலாறும் தெரிந்துவிடும். பிறகு சத்யுகத்திற்கு சென்று விட்டால் கடந்த காலத்தின் வரலாறு கொஞ்சம் கூட ஞாபகத்தில் இருக்காது. நடைமுறையில் நடிப்பை நடித்தபடி இருப்பீர்கள். கடந்த காலத்தை பற்றி யாருக்கு சொல்வோம்? இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு கடந்த காலத்தை பற்றி கொஞ்சமும் தெரியாது. உங்களுடைய புத்தியில் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று அனைத்தும் உள்ளது. எப்படி விநாசமாகும், எப்படி ராஜ்யம் ஏற்படும், எப்படி மாளிகைகள் உருவாகும் என்பது போன்றவை. கண்டிப்பாக உருவாகும் அல்லவா? ஸ்வர்க்கத்தின் காட்சிகளே தனிப்பட்டவையாகும். நடிப்பை எப்படி எப்படி நடித்தபடி இருப்பார்கள் என்பதெல்லாம் தெரிந்தபடி இருக்கும். இது நோக்கமின்றி ரத்தம் சிந்தக்கூடிய விளையாட்டு. காரணமே இல்லாமல் நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதல்லவா? நிலநடுக்கம் ஏற்படுகிறது, எவ்வளவு நஷ்டம் ஏற்படுகிறது. அணுகுண்டுகளை வீசுகின்றார்கள். இது தேவையற்றதல்லவா? யாரும் எதுவும் செய்வதில்லை. விசாலமான புத்தி உள்ளவர்கள் விநாசம் ஆகியிருந்தது என்பதை புரிந்து கொள்கிறார்கள். கண்டிப்பாக அடிதடி நடந்தது. இதுபோன்ற விளையாட்டையும் உருவாக்குகின்றனர். இதனை புரிந்து கொள்ளவும் முடியும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. வெற்றி மாலையின் மணியாக ஆவதற்காக மிகவும் நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். மிகவும் இனிமையானவராக ஆக வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். 2. யோகம் அல்லது நினைவுதான் பாதுகாப்புக்கான கேடயம் ஆகும். ஆகையால் யோக பலத்தை சேமிக்க வேண்டும். ஆத்ம அபிமானி ஆவதற்காக முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம். விசேஷம் என்ற சொல்லின் நினைவின் மூலம் சம்பூர்ண நிலையின் குறிக்கோளை அடையக்கூடிய சுய மாற்றம் செய்பவர் ஆகுக. விசேஷம் என்ற சொல்லின் நினைவின் மூலம் சம்பூர்ண நிலை என்ற முழுமை நிலையின் குறிக்கோளை அடையக்கூடிய சுய மாற்றம் செய்பவர் ஆகுக. நான் விசேஷமான ஆத்மா. விசேஷமான காரியத்திற்கு நிமித்தமாக ஒரு கருவியாக இருக்கின்றேன். விசேஷத்தன்மையை காட்டக்கூடிய இந்த விசேஷம் என்ற சொல்லை விசேஷமாக நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். சதா இந்த நினைவிலே இருங்கள். பேசும்போதும் விசேஷம், பார்ப்பதும் விசேஷம், செய்வதும் விசேஷம், யோசிப்பதும் கூட விசேஷமாக இருக்கட்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த விசேஷமான அல்லது சிறப்பானது என்ற சொல்லை கொண்டு வருவதன் மூலம் சகஜமாக சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றத்தை செய்பவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். மேலும் சம்பூர்ண நிலை என்ற முழுமை நிலையை அடைவதற்கான லட்சியமாகிய குறிக்கோளையும் சகஜமாகவே அடைந்து விடுவீர்கள். ஸ்லோகன். தடைகளை கண்டு பயப்படுவதற்கு பதிலாக அவை ஒரு சோதனைத்தாள் என்று புரிந்து கொண்டு அவற்றை கடந்து சென்று விடுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தனது சக்திசாலி மனதின் மூலம் சகாஷ் கொடுப்பதற்கான சேவை செய்யுங்கள். இப்போது மனதின் தரத்தை அதிகப்படுத்துங்கள். அதாவது எண்ணங்களின் தரத்தை அதிகப்படுத்தினீர்கள் என்றால் தரமுள்ள ஆத்மாக்கள் உங்கள் அருகில் வருவார்கள். இதில் இரட்டை சேவை அடங்கியுள்ளது. தன்னுடைய சேவை மற்றும் பிறருக்கு செய்யும் சேவை. தனக்காக தனியாக முயற்சி செய்ய வேண்டி இருக்காது. பலனை அடைந்துவிட்டோம் என்ற ஸ்திதி உங்களுக்கு அனுபவம் ஆகும். இந்த நேரத்தின் சிரேஷ்டமான பிராலப்தம் என்னவென்றால் சதா சுயம் சர்வ பிராப்திகளால் நிரம்பியவராக இருப்பது மற்றும் அனைவரையும்
நிரம்பியவராக ஆக்குவதாகும். சதா தான் எல்லா பிராப்திகளால் நிரம்பியவராக இருப்பது மற்றும் அனைவரையும் நிரப்புவதாகும். நல்லது. ஓம் சாந்தி.